சார் சமீபத்தில இப்ப யூடியூபரான மாரிதாஸ் அவர்கள் வந்துட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு சார். அதாவது பாஜக வந்துட்டு எதற்காக தோக்குது அப்டின்னா, இங்க ஐடி விங் மூலியமா, டிஜிட்டல் மூலியமா தான் வந்துட்டு அவங்களோட மார்க்கெட்டிங்க பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் இடத்துல களத்துல போய் பார்க்கறதில்ல அப்டின்ற மாரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. உங்களோட பார்வை என்ன சார்? திரு மாரிதாஸ் அவர்கள் என்னை போன்ற கட்சிக்குள்ளே வராத, அதாவது பிஜேபி அனுதாபியா இருந்தும், நரேந்திர மோடி தலைமையை ஏற்றுக்கொண்டும், ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டும், ஆனால் கட்சிக்குள்ளே இல்லாமல் லட்சக்கணக்கானவர்களை பிஜேபிக்குள்ள கொண்டு வர்றதுக்கான ஒரு கருவியாக இருந்தது மாரிதாஸ். அது நானே அதற்கு வர முன்னுதாரணம். மாரிதாஸ் அவருடைய வீடியோவையும் எழுத்துக்களையும் தொடர்ந்து படித்து பிஜேபியில் நம்ம உறுப்பினராக சேரும் அப்படிங்கிற இமிடியட்டாக பிஜேபிக்குள்ள போயிடுங்கிற எண்ணத்தை விதைத்தவர் திரு மாரிதாஸ் அவர்கள். நான் அண்ணாமலை ஐபிஎஸ்ஸாக இருக்கிறப்பயே நான் ஏன் நரேந்திர மோடியை ஆதரிக்கிறேன்னு புக் எழுதினவன். நரேந்திர மோடி அவர்களை ஒரு ஆக்டோபஸ் போலையும் அவர் மிக மோசமான மனிதராகவும் இங்கே சித்தரிக்கப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் நான் நரேந்திர மோடிக்கு ஆதரவாக வீடியோ வெளியிட்டேன். நான் டிஜிட்டல் அவருக்காக இயங்கினேன். நான் இந்த கட்சி ஜெயிக்கணும், நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இதை பேசுகிறேன் அப்படின்னு திரு மாரிதாஸ் அவர்கள் சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் தோத்து போயிட்டீங்க. இதை நீங்கள் பொதுவெளியில் பேசக்கூடாதுல்ல. எதிர்கட்சிகளுக்கும், திமுக போன்ற நாளாந்தர அரசியல் கட்சிகளுக்கும், அதிமுக போன்ற துரோக கட்சிகளுக்கும், பாரதிய ஜனதா கட்சியிலே உள்ள அண்ணாமலைக்கு எதிரான கோஷ்டிகளுக்கு, அரசியல் எதிரிகளுக்கு தீனி போடும் வகையிலும் நீங்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுத்துட்டு வர்றீங்க. இது எவ்வளோ பெரிய தவறான செயல்னு தயவு செஞ்சு மாரிதாஸ் புரிஞ்சு பார்க்கணும். உங்களுக்கு இப்படி ஒரு நோக்கம் இருக்கா? அண்ணாமலை நேராக சந்திங்க. எப்பா இது நீ செய்கிற போகிற போக்கு சரியில்லை, இந்த இயக்கத்துக்காக நானும் பாடுபட்டிருக்கிறேங்கிற நன்மை எண்ணத்தில் சொல்கிறேன். இந்த இயக்கம் தமிழ்நாட்டில் வளரணும், பிஜேபி தலைமையில் இங்கே ஆட்சி அமையணும் அப்படின்ற ஒத்த கருத்துடையவன் நான். எனக்கும் இந்த இதற்கு தொடர்பு இருக்குது. நானும் இந்த நரேந்திர மோடியை கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்த பணியை மிகப்பெரிய அளவில் செஞ்சுருக்கிறேன். அதனால் நான் சில ஐடியா சொல்கிறேன், இதன்படி நீ கட்சியை நடத்தினா நல்லா இருப்பேன்னா அண்ணாமலைகிட்ட போய் உட்காந்து பேசு. அண்ணாமலை உன்னை நிராகரிச்சிட்டாருன்னா நீ அடுத்து செல்ல வேண்டிய இடம் மத்திய தலைமைக்கு. மத்திய தலைமையில் போய் பேசக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது மிஸ்டர் மாரிதாஸ். ஆடிட்டர் துக்ளக் ஆசிரியர் மரியாதைக்குரிய குருமூர்த்தி அவர்கள் உங்களுக்கு மிக நெருங்கிய நட்புடன் இருக்காங்க. அதனால தான் துக்ளக்கில் நீங்கள் கவர் ஸ்டோரி எழுதுறதுக்கு, ஒரு தொடர் எழுதுறதுக்கு அவங்க அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அப்போ குருமூர்த்தி அவர்கள் மூலமாக இதை போலலாம் செய்யலை, இதை போலலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு பிஜேபியில், இது கட்சி வளர்ச்சிக்கு பலன் தராதுன்னு ஒரு ஆய்வே நடத்து. நீ தான் ஆய்வு நடத்துறதுல பெரும் புலியாச்சு இல்லை. நிறைய ஆய்வுகள் நடத்தி தானே நீ எல்லா டேட்டாஸையும் வெளியே கொண்டு வர. அதே போல தமிழ்நாடு முழுசும் ஒரு ஆய்வு நடத்தி அந்த ஆய்வறிக்கையை குருமூர்த்தி அவர்கள் மூலமாக நீ மத்திய தலைமைக்கு கொடு. இப்படிலாம் நடத்தினாதாங்க கட்சி வளரும், இப்படி நடத்தினாதாங்க கட்சி ஆட்சி கட்டில் நோக்கி செல்ல முடியும், இப்படி போனதாங்க நம்ம ஒரு எம்எல்ஏ எம்பியை நம்ம தனியாக பெற முடியும். ஆனால் இதை மீறி வேறு வழியில் மாற்றுப்பாதையில் தமிழக பிஜேபி தலைமை போயிட்டு இருக்குன்னு மத்திய தலைமையில் போய் சொல்லு. அதுக்கு முதல்ல நீ பிஜேபிக்குள்ளவா. பிஜேபியில் ஒரு அடிப்படை தொண்டன் கூட கிடையாது. நீ பிஜேபிவான்னு கூப்பிட்டா நீ உங்களுக்கு கோபம் வருது, வெறுப்படைகிறீங்க, கோபம் அடைகிறீங்க. கோபம் அடையாதீங்க மாரிதாஸ். நீங்கள் எல்லாம் பிஜேபிக்கு வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஏன்னா உங்களுடைய ஃபாலோயர்ஸ் நாங்கள், உங்களுடைய ஃபாலோயர்ஸ். நீங்கள் கோடாரி காம்பாக இருக்காதீங்க. பிஜேபிக்கு கோடாரி காம்பாக நீங்கள் செயல்பட வேண்டாம். நீங்கள் அனுகூல சத்துருவாக செயல்பட வேண்டாம். நீங்கள் சேம் சைட் கோல் அடிக்காதீங்க. அது தவறான செயல், தவறான முன்னுதாரணம். இதுக்கு முன்னாடி பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு வீடியோ வெளியிட்டார் திரு மாரிதாஸ் அவர்கள். அண்ணாமலை சாதிச்சிட்டாரு, அண்ணாமலை ஓட்டு வங்கியை உயர்த்திட்டாரு, அண்ணாமலை அதை செஞ்சிட்டாரு இதை செஞ்சிட்டாருன்னு சொல்லி அண்ணாமலை பெயரை சொல்லாமலே, மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் பெயரை சொல்லாமலே ஒரு கிரிட்டிசிசம் பண்ணி 2014 இவங்க ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க. அந்த கூட்டணி வாங்கின ஓட்டு சதவீதத்தோட கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க. அந்த கூட்டணியில் இருந்தப்ப சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் கோயம்புத்தூரில் போட்டியிட்டப்போ வாங்கின வாக்கு வங்கியை விட அண்ணாமலை குறைவாக தான் வாக்கு வாங்கியிருக்காரு. அதனால் இது ஒன்றும் பெரிய வெற்றிலாம் இல்லை, அண்ணாமலை ஒன்றும் சாதிச்சில்லை அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டார் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு. அதுக்கு ஒரு பதில் நான் அப்பயே சொல்லியிருந்தேன். ஏன்னா 2014 வைகோ அந்த கூட்டணியில் இருந்துச்சு, தேமுதிமுக அந்த கூட்டணியில் இருந்துச்சு, கொங்கு நாடு மக்கள் கட்சி அந்த கூட்டணியில் இருந்துச்சு. அப்போ வைகோ கொஞ்சம் லைவாக இருந்தார். தமிழ்நாடு முழுவதும் இல்லாட்டியும் கூட தென் மாவட்டங்களில் அவருக்குன்னு 2-2.5% வாக்கு வங்கி ஒன்று இருந்துச்சு. விஜயகாந்த் உயிரோடு இருந்தார். விஜயகாந்துக்குன்னு 5% வாக்கு வங்கி தமிழ்நாடு முழுவதும் இருந்துச்சு. கொங்கு நாடு மக்கள் கட்சிக்கு கொங்கு பகுதியில் ஒரு பலமான வாக்கு வங்கி இருந்துச்சு. இதெல்லாம் ஒருங்கிணைந்திருந்தப்ப 18% வாக்கை வாங்கினாங்க. 2 சீட்டு ஜெயிச்சாங்க.
பொன்னாரையா வந்து நாகர்கோயிலில் ஜெயிச்சாரு, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஜெயிச்சாங்க, பாண்டிச்சேரியும் இவங்க வின் பண்ணாங்க. அந்த கூட்டணி காலகட்டம் என்பது விஜயகாந்த் தலைமையில் அமைந்த கூட்டணி, தேமுதிமுக தலைமையில் அமைந்த கூட்டணி. மேஜர் பார்ட்னர் தேமுதிமுக, அதுல மைனர் பார்ட்னராக பாரதிய ஜனதா கட்சி இருந்துச்சு. அதையும் 2023 நடந்த தேர்தலையும் நீங்கள் ஒப்பிட்டு கம்மியா ஓட்டு வாங்கியிருக்குன்னு சொன்னது அப்பட்டமான பொய் இல்லையா மிஸ்டர் மாரிதாஸ்? விஜயகாந்த் கட்சி அதிமுகவோட போயிடுச்சு, மதிமுகவும் கொங்கு நாடு மக்கள் கட்சியும் திமுக கூட்டணிக்கு போயிடுச்சு. ஸோ அந்த வாக்குகள்லாம் நீங்க கால்குலேட் பண்ண மாட்டீங்க. இப்போ நான் கேட்கிறேன், ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொங்கு பெல்ட்ல ஆதரவு இருக்கா? கொங்கு பெல்ட்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எத்தனை சதவீதம் வாக்கு இருக்கும்? புதிய நீதி கட்சிக்கு எத்தனை சதவீதம் வாக்கு இருக்கும்? ஐஜேகே கட்சிக்கு கொங்கு மண்டலத்தில் என்ன வாய்ப்பு இருக்கும்? டிடிவி தினகரன் ஐயாவுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருந்துச்சு, கொஞ்சம் அங்க தொண்டர்கள் இருந்தாங்க. ஜி.கே. வாசனுக்கு கொஞ்சம் தொண்டர்கள் இருந்தாங்க, ஓபிஎஸ் கொஞ்சம் தொண்டர்கள் இருந்தாங்க. நான் களத்தில் போனப்போ அந்த கட்சியை சார்ந்தவர்களை அங்கே நான் மீட் பண்ணேன். ஆனால் ஐஜேகேவையோ இல்லை புதிய நீதி கட்சியவோ இல்லை பாமக தலைவர்களையோ தொண்டர்களையோ அந்த நான் களத்தில் பார்க்கல. அதனால் சொல்கிறேன், சிறிய கட்சிகளுடைய கூட்டணி, தமிழ்நாடுல வாக்கு வங்கி உள்ள கட்சின்னு எடுத்துனா பாரதிய ஜனதா கட்சியும் தமிழ் மாநில காங்கிரஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த கூட்டணி அமைச்சுக்கிட்டு 18% ஓட்டை பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி வச்சு வாங்கியிருக்கோம்னா இது மிகப்பெரிய சாதனை. கொங்கு நாடு மக்கள் கட்சி இருந்து சிபிஆர் ஐயா வாங்கின ஓட்டுக்கும் கொங்கு நாடு மக்கள் கட்சி கொங்கு பகுதியில் கூட்டணியில் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் வாங்கிய ஓட்டையும் கம்பேர் பண்றதே முதல்ல தப்பு இல்லையா திருமாரிதாஸ்? கொங்கு நாடு மக்கள் கட்சி அப்போ வந்து பரபரப்பா இருந்துச்சு, அப்ப அவங்க கூட்டணியில இருந்தாங்க, நல்ல ஓட்டை கொண்டு வந்து போலிங் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அந்த பகுதியோட கட்சி அது, கொங்கு மண்டலத்துடைய கட்சி அது. அப்ப சிபிஆர் அதிகமா ஓட்டு வாங்கினார், ஒத்துக்கிறோம். இன்னைக்கு யாருமே இல்லையே. இன்னும் சொல்ல போனா கோயம்புத்தூர்ல பிஜேபி தனித்து நின்றதற்கு சமம் கொங்கு மண்டலத்துல. ஏன்னா கொங்கு மண்டலத்துல பலமா இந்த கட்சின்னு எடுத்துக்கிட்டா கொங்கு மண்டலத்துல தமிழ்நாடு முழுசும் சரி, கொங்கு மண்டலத்தில் அமைப்பு ரீதியா இருந்த ஒரே கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் தான். தமிழ்நாடு காங்கிரஸுக்கு ஒரு 1.5% ஓட்டு தமிழ்நாடு அளவில் இருக்கும். அங்க நம்ம நகர தலைவர்கள் இருந்தாங்க, ஒன்றிய தலைவர்கள் இருந்தாங்க, மாவட்ட தலைவர்கள் இருந்தாங்க. அதுவே டிடிவி தினகரன் கட்சியில வந்து கொஞ்சம் பேர் நிர்வாகிகள் இருந்தாங்க, ஓபிஎஸ் அணியில இருந்து கொஞ்சம் நிர்வாகிகள் இருந்தாங்க, அவ்வளவுதான். ஆனா தன்னந்தனியா தேர்தலை சந்திச்சது போலதான் களத்துல அண்ணாமலை அவர்கள் இன்று இவ்வளவு பெரிய வாக்கு சதவீதத்தையும் வாக்குகளையும் அங்க பெற்றார். இதை சொல்றதுக்கு உங்களுக்கு கூச்சமா இருக்கு, வெக்கமா இருக்கு. அதை திருச்சி அன்னைக்கு பேசுறீங்க. எண்மண் எண் மக்கள் யாத்திரை போயிட்டு இருந்தப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, யாத்திரை போனா போதுமா, அங்க போய் கிளவியை கட்டி பிடிச்சிட்டு போட்டோ ஷூட் நடத்தினாக்கா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? இந்த திமுக காரணம் அதிமுக காரணம் போய் பூத் லெவல்ல ஆட்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்வி கேட்டீங்க. அதையே இன்னைக்கும் கேட்டிருக்கிறீங்க. திரு மாரிதாஸ் அவர்களே, 60களில் எப்படி திமுகவோட சேர்றதுக்கு திமுக அனுதாபிகள் பயந்தார்களோ அதே போலயே இன்று பிஜேபியின் அனுதாபியில் பிஜேபியில் அடிப்படை உறுப்பினராக சேர்வதற்கு பயப்படுறாங்க. அதை நான் களத்தில் நின்று பார்த்துட்டு வந்திருக்கிறேன். தீவிர உறுப்பினராக சேரணும்னு சொல்லி 10 நாள் போய் ஊரில் உட்காந்து நான் உறுப்பினர் சேர்க்கைக்கு வீடு பை வீடாக நம்ம ஆதரவாளரை நோக்கி போறப்ப நான் பிஜேபிக்கு தானே ஓட்டு போடுவேன், ஆனா மெம்பர்லாம் வேண்டான்னு அப்படின்னு நான் திருப்பி அனுப்பிடுவதே 20 பேருக்கு மேல. பயமா இருக்கு. ஏன்னா நம்ம பிஜேபி காரனா திமுக காரனால நம்ம கடைக்கு பிரச்சனை வந்துருமோ, திமுக காரனால நம்ம வச்சிருக்கிற மெக்கானிக் செட்டுக்கு பிரச்சனை வந்துருமோ, நம்ம வச்சிருக்கிற மெடிக்கல் ஷாப்புக்கு பிரச்சனை வந்துருமோ, நம்ம வச்சிருக்கிற வியாபார நிறுவனங்களுக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பயப்படுறாங்க. அதனால மெம்பர் ஆகிறதுக்கு பயப்படுறாங்க. இதே நிலை திமுகவுக்கு 58, 59, 60கள் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. ஓட்டு போட மக்கள் தயாரா இருந்தான், மெம்பராக தயாரா இல்லை. இன்னைக்கு மெம்பராக தயாரா வர்றான். ஏன்னா அது ஆளுங்கட்சியாக இருக்கு, ஆளுங்கட்சியாக வருங்கிற சூழ்நிலையில் இருந்த கட்சி ஆளுங்கட்சியா இப்ப இருக்குது. அப்ப அந்த கட்சிக்கு போனா நமக்கு அரசியல் ரீதியா எந்த விதமான பாதிப்பும் வராதுன்னு திமுகவை ஆதரிக்கக்கூடிய திமுகவுக்கு மெம்பர் ஆகிறான். அதிமுகவுக்கு போறான், வெளிப்படையா உறுப்பினர் ஆகிறான். காரணம் அதிமுக எதிர்கட்சி, நாளைக்கு ஆட்சி கட்டத்துக்கு வந்துருங்கிற நம்பிக்கை இருக்கிற கட்சி. அதனால அதிமுக சேர்றதுக்கு பிரியப்படுறான். ஆனா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தயங்குறான். அதை உடைக்கிறதுக்கான விஷயங்களை தான் அண்ணாமலையும் மற்ற பிஜேபி தலைவர்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு தொண்டனாக சில மன சிலேச்சங்கள்லாம் இருக்கு. ஏன் இப்படி செய்யல, ஏன் அப்படி செய்யல, அதை அப்படி செஞ்சிருக்கலாமே, இதை இப்படி செஞ்சிருக்கலாமே எனக்கும் நோக்கம் இருக்கு. ஆனா களத்துல நிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இந்த கிரிக்கெட் மேட்ச் பாக்குறீங்களா சார், அருமையான பாலியா
சின்ன லைட்டா ஸ்லிப்ல அடிச்சிருந்தா அது 6க்கு போயிருக்கும், இது 4க்கு போயிருக்கும், இது கேட்ச பிடிச்சிருக்கலாம். இப்படிலாம் இங்க உட்காந்துட்டு டிவியை பார்த்துட்டு ஒருத்தன் பேசிட்டு விமர்சனம் பண்ணுவான், ஆடிட்டோரியத்தை உட்காந்து ஒரு விமர்சனம் பண்ணுவான். களத்துல இருந்து பேட்டை பிடிச்சிட்டு அங்க நிக்கிறவனுக்கு தான் தெரியும் அந்த பால் எந்த ஸ்விங்ல வருது, எப்படி அடிக்கணும், எதை அடிக்கக்கூடாது, எதை லெஃப்ட்ல தண்ணி ரைட்ல பண்ணுங்கிறது அங்க களத்துல நிக்கிற பேட்ஸ்மேனுக்கு தான் தெரியும். அவனுக்கு இருக்கிற ப்ரெஷரு, அவனுக்கு இருக்கிற வெற்றி வாய்ப்பை நோக்கி செல்லக்கூடிய விஷயம், இதெல்லாம் அந்த பந்து வர்ற 1.5 செகண்ட்ல தீர்மானிச்சு விளையாட வேண்டிய விஷயம். அதே போலதான் களத்துல நிக்கிறவனுக்கு தான் தெரியும் நம்ம என்ன பண்ணணும். இங்க திராவிட சித்தாந்தம் ஊறி திளைத்திருக்கக்கூடிய இந்த மாநிலத்துல கட்சி துவக்கப்பட்ட 80களிலிருந்து நம்ம எந்த விதமான இலக்கையும் தொடாத ஒரு கட்சியாக நம்ம இருக்கிறோம். நம்ம புதிய சாதனைகளை படைக்காத ஒரு கட்சியா இருக்கிறோம். நம்ம இந்த கட்சியை வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னா இந்த களத்துல எப்படி கேமை கொண்டு போகணுங்கிறது களத்துல நிக்கிற அரசியல்வாதிக்கு, கட்சிக்குள்ள இருக்கிற அரசியல்வாதிக்கு தான் தெரியும். அதை தான் தாமரை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தான் திரு மாரிதாஸ் அவர்கள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். தப்பான விமர்சனமாக மாரிதாஸ் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். மாரிதாச நாங்க ஒரு தேசியவாதியாக ஏற்றுக்கொள்கிறோம், ஒரு திராவிட எதிர்ப்பு அரசியல்வாதியாக அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். கட்சிக்குள்ள பேசுங்க, ஒரு பதவியை வாங்கிட்டு பேசுங்க, வாங்க கட்சிக்குள்ள வாங்க, நான் பிரச்சார பிரிவோட மாநில தலைவர் எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க. அந்த பதவியை எடுத்துக்கிட்டு நீங்க போய் தெரு தெருவா போங்க, ரோடா போங்க, உங்க பின்னாடி நாங்கள் அணிவகுத்து வர்றோம். நான் கட்சிக்குள்ள வரமாட்டேன், வந்தா மாநில தலைவரை தான் வருவேங்கிறது போல உங்களை பத்தியான ஒரு செய்தி வெளியில உலா வருது இல்ல, உலா வருதா இல்லையா சார்? அதற்கு நீங்க இடம் கொடுக்குறீங்களா? அது உண்மையா பொய்யாங்கிறது உங்க மனசாட்சி சம்பந்தப்பட்ட விஷயம், எங்களுக்கு தெரியாது. ஆனா வெளியில ரூமராக இப்படி பேசப்படுது இல்ல. நான் கட்சிக்குள்ள வந்தா மாநில தலைவரை தான் வருவேன், அடிப்படை உறுப்பினர்களும் ஆக மாட்டேன். இந்த காதல் படத்துல சொல்லுவான்னு ஹீரோ தானே, அமெரிக்கா மாப்பிள்ளை அதெல்லாம் கிடையாது, இல்லை சார் ஸ்ட்ரைட்டா ஹீரோ முடிஞ்சது எம்எல்ஏ ஆகி சிஎம் ஆயிடணும் அப்படின்னு ஒரு சீன் வரும் இல்லை. அதே போல ஸ்ட்ரைட்டா நீ தலைவராக தான் ஆவாங்கிறது போல சமூக வலைதளங்களை பல பேர் பல விதமாக பேசிட்டு இருக்காங்களே. ஏதோ ஒரு பிரச்சனை உனக்கும் அமர் பிரசாத் ரெட்டிக்கும் பிரச்சனை. அதனாலதான் அமர் பிரசாத் ரெட்டியை பத்தி இந்த கண்டம் பண்றதுக்கு நீங்க தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவரை பத்தி வீடியோ வெளியிட்டீங்க, அப்புறம் முக்கியஸ்தர்கள் கூப்பிட்டு சொன்னதால நிப்பாட்டுன்னு சொன்னீங்க. அப்ப கஸ்தூரி மேட்டரை திமுக காரனுக்கு போட்டு கொடுத்தது அமர் பிரசாத் ரெட்டி தான் ஒரு வீடியோ வெளியிட்டீங்க. அமர் பிரசாத் ரெட்டியை உங்களுக்கு பிடிக்கல, ஆனா அண்ணாமலை அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாருங்கிறதுனால அண்ணாமலையும் உங்களுக்கு பிடிக்கலன்னு நாங்க பாக்குறோம். இல்ல அண்ணாமலை அவர்களுக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை உட்காந்து பேசுங்க. உங்க பக்கத்திலே மிகப்பெரிய சக்தி உங்களுக்காக இருக்கு சார். இன்று இந்தியாவிலேயே ஆசிரியர் குருமூர்த்தி ஐயா போல ஒரு மாபெரும் சக்தி உங்களுக்காக எதை வேண்டுமானு செய்யக்கூடிய இடத்துல அவருடைய நட்பு உங்களுக்கு இருக்கு சார். அவரை வச்சுக்கிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துங்க, பிரச்சனையை சுமூகமா முடியுங்க. உங்க சார்பில் நீங்க இயக்கத்தை வளர்க்கறதுக்கான விஷயங்களை செய்யுங்க, எங்க சார்பில் நாங்க செய்யறதை செய்யறோம். அண்ணாமலை சொல் பேச்சை கேட்டு நடக்க நாங்க தயாரா இருக்கோம், உங்க பேச்சு கேட்க தயாரா இருக்கும். ஆனா வெளியில இருந்துகிட்டு இப்படி பொது வெளியில விமர்சனம் பண்ணா நாங்க உங்களை ஏற்றுக்கொள்வது எங்களுக்கு சிக்கல் இருக்கு. அப்புறம் என்ன பண்றாரு, அந்த வீடியோவில் ஒரு பையன் பேசின ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அந்த பையன் ஒரு சேனல்ல தனியா ஒரு சேனல் ஆரம்பிச்சு அந்த வீடியோ போட்டான். அந்த வீடியோ 250 வியூஸ் தான் போயிருந்துச்சு. 250 வியூஸ் ஆரம்பிச்சு. அதை தான் எடுத்து மாரிதாஸ் போட்டிருக்காரு. ஒரு 50-60 பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பிஜேபிக்காக பேசிக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு யாரும் ஃபண்டும் கொடுக்கல, எங்களுக்கு யாரும் பின்னாடி இயக்கலை, எங்களுக்கு திமுக யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுறது போல எங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல. இந்த நிலைமையில நாங்கள் தனிப்பட்ட முறையில் எங்களுக்குள்ள ஆர்வத்தின் காரணமாக நாங்கள் இந்த கட்சிக்கு ஏதாச்சும் செய்யணுங்கிற அடிப்படையில் ஒரு யூடியூப் வச்சுக்கிட்டு ஒரு 50-60 பேர் யூடியூப்ல பேசிக்கிட்டு இருந்தோம். இதை அறிந்த திரு அண்ணாமலை அவர்கள் இவங்கெல்லாம் தனித்தனியா இயங்குறாங்க, நாளைக்கு ஏதாச்சும் சட்டப்பூர்வமான இவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டுட்டா இவங்க நமக்கு தெரியாமலே போயிடும், அவங்கள காப்பாற்ற முடியாத சூழ்நிலை உருவாயிடும். ஸோ அவங்களை எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை பாருங்கன்னு சொல்லி ராஜவேல் நாகராஜன் சார்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. ஸோ தனித்தனியா இயங்கிக்கிட்டு இருந்த எங்களை ஒருங்கிணைச்சி ஒன்னாக்கி நாங்கள் கேஸ் எடுக்காம தவறுகள் செய்யாம எப்படி வீடியோ வெளியிடணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், உங்களுக்கு காமெடி வருது, நீங்க காமெடி எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், நீங்க சீரியஸா பேசுறீங்க அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், நீங்க புள்ளி விவரத்தோட பேசுறீங்க அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், கேமரா முன்னாடி எப்படி பேசணும், பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், அப்படி என்பதற்காக சிறு பயிற்சியும் கொடுக்கப்பட்டு அங்க வந்தவங்கள்ட்ட உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குன்னு கேட்டாங்க, வெளிப்படையா கேட்டாங்க. எங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை சொன்னோம். நான் சொன்னேன் எனக்கு எடிட்டிங் சப்போர்ட் வேணும்னு. ஓகே உங்களுக்கு எடிட்டிங் சப்போர்ட் தரேன்னு சொன்னாங்க. சில பேர்கிட்ட கேமராவே இல்லை, நாங்கள் மொபைலில் தான் ஷூட் பண்ணுறோம், லைட்டு கூட இல்லை,
அப்படின்னாங்க. அவங்களுக்கு லைட்டு, போக்குவரத்து, கேமரா இதை போல செட்டப்லாம் சில பேருக்கு உதவிகள் செஞ்சு கொடுத்தாங்க. இதுங்களை தனித்தனியாக இயங்கிக்கிட்டு நாங்கள் திமுக காரண்ட அடிபற்றக்கூடாது, திமுக காரண்ட மிதிப்பற்றக்கூடாது, அரசாங்கத்தினுடைய எதிர்ப்பை சம்பாதிச்சு கேஸ் கீஸ் எடுத்துடக்கூடாது, எங்களை ஒருங்கிணைச்சு எங்களுக்கு ஒரு பாதிப்புனா திடீர்னு அந்த குரூப்ல வந்துடும், அப்போ அவங்களுக்கு உதவி பண்றதுக்கான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணுங்கிறதுக்காக தனித்தனியாக இயங்கி கொண்டிருந்தீங்களே ஒரு அமைப்பின் கீழ் கொண்டு வந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து எங்களுக்கான டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணுறதை அவங்களால செய்ய முடியாததுக்கான காரணம் ஃபண்டு இல்லைங்கிறதுக்காக தான். இதுக்காக கோடி கோடியாக ராஜவேல் நாகராஜனுக்கு பணம் கொடுத்ததாகவும் அதை அவர் எடுத்துகிட்டு போய் வீடு வாசல் கட்டி விட்டாருங்கிறதும் அந்த பொறுக்கி பையன் பேசியிருக்கிறான். அந்த பையன் வீடியோ பேசின பையன் பேசியிருக்கிறான். ஃபண்டு இல்லைங்கிறதுனாலேயே, அதாவது அவர் சேனல் அவர் நடத்தணும், அவர் சேனலுக்கு வீடியோ போடுறதுக்கு எடிட்டர் இருப்பாங்க, அந்த எடிட்டருங்களை தான் எக்ஸ்ட்ராவாக இந்த பணிகளை செஞ்சாங்க. ஒரு மினிமம் வேஜஸில் ஆட்களை அப்பாயின்ட் பண்ண முடியல, ஆட்களை அப்பாயின்ட் பண்ணி இதுக்கு லீட் பண்ணி கொண்டு போக அவங்களுக்கு முடியல. அந்த பொருளாதார சங்கடத்தின் காரணமாக இந்த எங்களுக்கு கிடைக்க வேண்டிய டெக்னிக்கல் சப்போர்ட் கிடைக்கல. மற்றபடி நேஷனல் டிஜிட்டல் மீடியா என்கின்ற அமைப்பின் கீழ் நாங்கள்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னை வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். 5000 ரூபா கொடுத்தாங்க, 10,000 ரூபா கொடுத்தாங்க, அதை செஞ்சாங்க, இதை செஞ்சாங்க. கட்சி பணம் கொடுத்துச்சுன்னு சொல்றீங்களே, கட்சி பணம் கொடுக்குற அளவுக்கு ஏன் சார் கட்சி பணம் கொடுத்தா ஒரு சேட்டலைட் சேனல் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்களா? இப்போ திமுகவுக்கு பேசுறதுக்கு திமுக போர்வையை போற்றி கொள்ளாமல் திமுகவின் கைக்கூலிகளாக 300 சேனலுங்க இருக்கு. நாம் தமிழருக்கு சேனல்ஸ் இருக்கு டிஜிட்டல்ல. ஸோ பிஜேபி அந்த இடத்தையும் ஃபுல் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அந்த இடத்த மட்டும்தான் ஃபுல் பண்ண பார்க்குறாங்கன்னு மாரிதாஸ் குற்றம் சாட்டுறாரு. நாம் தமிழர் இயக்கத்தில் இருந்து அந்த இயக்கத்துக்காக தமிழ் தேசியத்திற்காக போராடி, தமிழ் தேசியத்துக்காக மேடை ஏறி பேசி, தமிழ் தேசியத்துக்காக எல்லாமே செய்து கொண்டிருந்த திரு ராஜவேல் நாகராஜன் அவர்கள் தமிழ் தேசியம் என்பது ஒரு குப்பைக்கூடைக்கு செல்ல வேண்டிய ஒரு சித்தாந்தம். நாம் தமிழர் தமிழருடைய சீமான் ஒரு ஒன்றுக்கும் உதவாக்கரை அரசியல்வாதி, அவரை நம்பி நாம் பயணிப்பது முறையற்ற செயல், இந்திய தேசியம் இல்லாமல் இங்கு தமிழ் தேசியமும் கிடையாது, திராவிட தேசியமும் கிடையாது, எதுவுமே கிடையாது என்கின்ற உண்மையை ஒத்துக்கொண்டு புரிந்து கொண்டு தேசியத்தின் பக்கம் தன் பார்வையை செலுத்துகிறார். தேசியத்தின் பக்கம்னா தேசியத்தை விரும்பக்கூடிய, தேசியத்தை போற்றக்கூடிய, தேசியத்தை வணங்கக்கூடிய ஒரு இயக்கமாகவும் தலைவர்கள் இருக்கக்கூடிய இயக்கமாக இருக்கிறது பிஜேபி என்று புரிந்து கொண்டு இந்த ரைட் விங் சம்பந்தமா அவர் ஒரு நிலைப்பாடை எடுத்து அவர் சில சேனல்ஸ் ஆரம்பிக்கிறாரு, அவர் நடத்திக்கிட்டு வர்றாரு. அவர் உங்களுடைய மாரிதாசுடைய நல்ல நண்பராகவும் அறியப்படக்கூடியவர். அவர் மேல இப்படி சேத்தவாரி பூசுறீங்களே, மாரிதாஸ் உங்களுக்கு ஏதாச்சும் நியாயம் இருக்கா? நீங்க இந்த ராஜவேல் நாகராஜனுடைய மிக நெருங்கிய நண்பர் நான் அறிகிறேன். இதே போல ஒரு விஷயம் உங்க கைக்கு வந்துருச்சு, நீங்க நேராகவே ராஜவேல் நாகராஜனை வர சொல்லி, உங்க இடத்துக்கே வர சொல்லி, இப்படி வந்திருக்குங்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு வீடியோ போட்டிருக்கலாம்ல. சரி, நீங்க தான் ஆய்வுகள் மேற்கொள்றதுக்கு பெரிய டீமை வச்சு நான் ஆய்வு பண்றேன்னு சொல்றீங்கல்ல, அப்படிப்பட்ட டீம் இருக்குல்ல, அந்த வீடியோ வெளியிட்டவனோட யோகியதையை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? அந்த பையன் சரத்து நேஷனல் டிஜிட்டல் மீடியா ஒருங்கிணைப்புக்கு ஒரு 3 நாள் மீட்டிங் நடந்துச்சு. அப்போ அந்த பையன் அங்கெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கும் பேசு தமிழா பேசுகிற வேலை செஞ்ச வேறொரு பையனுக்கும் அவனுக்குள்ள ஈகோ, கிளாஸு, சண்டை. அதனால வேலையை விட்டு வெளியே போனான். வெளியே போனவன் நாம் தமிழர் சைடு எடுக்கிறான். அங்கே போகிறான், அங்கே சர்வைவல் பண்ண முடியல. திமுகவுக்கு போகிறான். திமுகவுக்கு போய் ஒரு சைடு எடுத்து திமுக யூடியூபராக கொஞ்ச நாள் செயல்படுறான். அவனால அங்கே நீடிக்க முடியல. திரும்பவும் நாம் தமிழருக்கு வரான். சாட்டை துறைமுருகன் தான் ஆகச்சிறந்த தமிழன்னு பேசிக்கிட்டு இருந்தான். திரும்பவும் அவனுக்கு ஏதோ நாம் தமிழர்ல பிரச்சனை. திரும்பவும் திமுகவுக்கு போய் கனிமொழி அக்கா வாழ்கன்னு கோஷம் போட்டுட்டு இருந்தான். இப்ப அதிமுகவுக்கு எடப்பாடியே மாநிலத்தின் மிகச்சிறந்த தலைவர், ஒப்பற்ற உலக தலைவர் எடப்பாடின்னு எடப்பாடிக்கு சொம்படிச்சிட்டு இருக்கான். இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு அயோக்கியனுடைய வீடியோவை எடுத்து போட்டு நீ மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களையும் நீங்கள் இப்படி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துவது உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற செயலாக நாங்க பார்க்கிற திரு மாரிதாஸ். இன்னைக்கு ஒரு ட்விட் மாரிதாஸ் போட்டுக்கிறதா சொல்றாங்க. குறுக்கு வழியில் பதவிக்கு வந்தவனின் தொண்டன் எல்லாம் இப்படிதான் பேசுவான். இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருத்து பதிவிட்டாங்கல்ல. குறுக்கு வழியில் பதவிக்கு வந்தவன் எல்லாம் அவனோட தொண்டெல்லாம் இப்படிதான் பேசுவான் அப்படின்னு ஒரு பதிவு போடுறாரு. இதை விட தரம் தாழ்ந்த ஒரு மாரிதாஸ் எங்க கண்ணுக்கு தெரியவே இல்லை. மாரிதாஸ்னா தரமான மனிதன், தேசியவாதி, நாட்டு மீதும் நாட்டுப்பற்றின் மீதும் மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டவர் நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம்ல. அதையெல்லாம் இந்த ஒரு ட்விட்டு மூலியமா தவிடு பொடியாக்குறீங்க. வேகப்படுற, ஆவேசப்படுற கட்சி தொண்டர் ஏதாச்சும் கம்பு சுத்ததான் செய்வான். உங்கள் வீடியோவை பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ போடுறீங்க, ஒரு 2 லட்சம் வியூ போகுதுன்னா 1.25 லட்சம் பேர் பிஜேபி தொண்டை பார்க்குறான். உங்க சப்ஸ்கிரைபர் 3 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் இருக்குன்னா அதுல 90% சப்ஸ்கிரைபர் பிஜேபிக்காரன்.
மேல பக்தி கொண்டவன், அண்ணாமலை மேல பக்தி கொண்டவன், அண்ணாமலை தலைமையை ஏற்றுக்கொண்டவன், அண்ணாமலை தலைமைக்காக உயிரை கூட விடுவக்கூட தயாராக இருக்கக்கூடியவன் உனக்கு சப்ஸ்கிரைபர், உனக்கு வியூவர்ஸ். நீ அவனை போய் குறுக்கு வழியில பதவிக்கு வந்தவனுக்கு தொண்டை இப்படிதான் இருப்பேன்னு சொல்றியே, உங்களுக்கு ஏதாச்சும் மூல அறிவு இருக்க மாரிதாஸ்? ஏன் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விடுறீங்க? உங்களுக்காக நாங்கள் களத்தில் நிற்க தயாரா இருக்கோம், உங்களுக்காக போராட தயாரா இருக்கோம், உங்களுக்காக உங்களை அநியாயமா கைது பண்ணப்ப நாங்க பொங்கி இருந்தோம். ரஜினிகாந்த் சார் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி நீங்க அவரோட சேர்ந்து இணைந்து பணியாற்றி ரஜினி சார் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வந்து துறவரம் போறதா ஒரு பதிவு போட்டீங்க. அதற்கு உங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லி நாங்கெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்கிறோம். ஏனென்றால் நீங்கள் மிகப்பெரிய தேசியவாதியாக உங்களை நாங்கள் நம்புகிறோம், இன்னைக்கு நம்புறோம், அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. திராவிடம் என்னும் கட்டுவிரியன் பாம்பை ஒழிக்க வேண்டிய சக்தியாக மாரிதாசன் இருப்பார் என்று இன்னைக்கு நாங்க நம்புறோம். ஆனா நீங்க சேம் சைடு கோல் போட்டுக்கிட்டு கோடாரி காம்பாக செயல்பட்டு பிஜேபி இங்க வளர்வதை தடுக்க பாக்குறீங்க. அண்ணாமலையால இங்க கட்சி வளர்க்க முடியல அப்படி என்கின்ற போல பிம்பத்தை உருவாக்க முயற்சி பண்றீங்க. இதெல்லாம் ரொம்ப தவறான செயல். உங்களுக்கு வேறு ஒரு பார்வை இருந்தால் அந்த பார்வையை கட்சி தலைமையிட்ட போய் பேசுங்க. பேச முடியல கடிதம் எழுதுங்க. எல்லாருக்கும் தனித்தனி பார்வை இருக்கும், எல்லாருக்கும் தனித்தனி சிந்தனை இருக்கும். எல்லாத்தையும் செயல்படுத்த முடியாது ஒரு மாநில தலைமையால. மாநில தலைமைங்கிற அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் அதுல என்ன செய்ய முடியும், என்ன செய்யலாம், தேசிய தலைமைக்கு என்ன கட்டுப்படணும், தேசிய தலைமை சொல்றதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நம்ம விஷயத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிற 1008 சிக்கல் இருக்கு ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கு. நீங்க நினைக்கிறது போல செஞ்சிட முடியாது. இன்னைக்கு உறுப்பினர் சேர்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு களத்துல. நான் களத்துல பார்த்துட்டு வந்திருக்கிறேன். இதை போய் என்னால சொல்ல முடியாது. இதுக்காக நான் தலைமையை குறை சொல்ல முடியுமா? மத்திய பிரதேசத்தில் இருக்கிற போலையும், குஜராத்தில் இருக்கிறது போலையும், ராஜஸ்தான்ல இருக்கிறது போலையும் தமிழ்நாட்டில் உறுப்பினர் சேர்க்கை பண்ண முடியாது. அப்படி யூனிஃபார்மா இந்தியா ஃபுல்லா கொடுக்குறப்ப தமிழ்நாட்டில் திணறான் தொண்டை. அதையும் மீறி நாங்கள் செயல்பட்டிருக்கோம், அதையும் மீறி எங்களால் முடிந்த உறுப்பினர் சேர்க்கை செஞ்சிருக்கோம் சொன்னாக்கா கட்சியின் மீதும் திரு அண்ணாமலை மீதும் திரு நரேந்திர மோடி அவர்கள் மீதும் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய பக்தி, இதை நீங்க வந்து கேள்விக்குறியாக்கி அண்ணாமலை தலைமையை கொச்சப்படுத்த முயற்சி பண்றீங்க. அண்ணாமலை தலைமையை கொச்சப்படுத்தணும் முடிவு பண்றீங்க. அண்ணாமலைக்கு தலைமை பண்பு இல்லை என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க நீங்க பெருமுயற்சி எடுக்கிறீங்க. இது தப்பு மிஸ்டர் மாரிதாஸ். டெய்லி மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு. யார் யாரெல்லாம் எங்கிறாங்களோ அந்த வீடியோ அவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு வேணும். நாங்கள் ஒருத்தர் க்ளோஸா இருக்கணுங்கிறதுக்காக, எங்களுக்குள்ள ஒரு தொடர்புல நாங்கள் இருக்கணுங்கிறதுக்காக ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு குழு அது. காசு கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்க, 20 கோடி ரூபா கொடுத்தாங்க, 20 லட்சம் கொடுத்தாங்க. அதை எடுத்துட்டு போய் ராஜவேல் சார் வீடு கட்டி விட்டாரு, டெக்கரேஷன் பண்ணாரு, கார் வாங்கி விட்டாரு. பொய் பொய்யா அந்த திருட்டு போய் பேசியிருக்கான். அதை நம்பிட்டு நீங்க ஒரு வீடியோ வெளியிடுறீங்க. இதெல்லாம் முறையற்ற செயல் திரு மாரிதாஸ். நீங்கள் உங்களது செயல்பாடு, உங்களது நேர்மை கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. காரணம், நீங்கள் முன்னாள் கம்யூனிஸ்டாக இருப்பதால், முன்னாடி கம்யூனிஸ்ட்ல பெருசாக நீங்க இயங்கிய காரணத்தினால் கம்யூனிஸ்டுக்காரனுடைய ஈன புத்தி அப்ப உங்கள்கிட்ட எட்டி பார்க்குது. கட்சியை பத்தி பேசணுமா பேசுங்க, தப்பு இல்லை. நல்லதையும் பேசுங்க, கெட்டதையும் பேசுங்க. எண்மண் எண் மக்கள் யாத்திரை சம்பந்தமா 3 மாசமா செய்திகள் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்பெல்லாம் நீங்க ஒரு வீடியோ போட்டீங்களா? அது சம்பந்தமா ஒரு வீடியோ வெளியிடுறதுக்கு உங்களுக்கு யோகியதை இருந்துச்சா? இந்த யாத்திரையை எப்படி வடிவமைக்கணும், இந்த யாத்திரை எப்படி போன மக்கள் மன்றத்தில் சேரும், இந்த மாத்திரை மாநில தலைமை இப்படி நடத்தணும் அப்படின்னு ஒரு வீடியோ நீங்க வெளியிட்டு இருக்கீங்களா? வீடியோ போறப்ப கிளவியை கட்டி பிடிக்கிறாரு, குமரியை கட்டி பிடிக்கிறாரு, அதை செய்யறாரு, இதை செய்யறாருன்னு இன்னைக்கு விமர்சனம் பண்றீங்க, அன்னைக்கு விமர்சனம் பண்றீங்க. யாத்திரை எப்படி நடத்தப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு சட்டமன்ற தொகுதி, அந்த சட்டமன்ற தொகுதியில 2 ஒன்றியங்கள் இருக்கும், ரெவென்யூ ஒன்றியங்கள். அந்த ரெண்டு ஒன்றியம் சேர்ந்தது ஒரு சட்டமன்ற தொகுதி. ஒரு ஒன்றியத்துல குறைந்தபட்சம் 48 வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்கும், கிராம பஞ்சாயத்து. அந்த 48 வில்லேஜ் பஞ்சாயத்துல 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கும். 2 கிராமங்கள் 3 கிராமங்கள் சேர்ந்தா ஒரு கிராம ஊராட்சியாக இருக்கும். ஒரு 2 பேரூராட்சி இருக்கும், இல்ல ஒரு இடத்துல ஒரு நகராட்சி இருக்கும். இதெல்லாம் ஒருங்கிணைந்ததான் ஒரு சட்டமன்ற தொகுதி. அப்படி அந்த சட்டமன்ற தொகுதி ஆய்வு நடத்தி எந்த இடத்துல மக்களை கூட்ட முடியும், எந்த இடத்துல நம்ம தொண்டர்களாக மக்களை கொண்டு வந்து சேர்க்க முடியும் முடிவு பண்ணி அந்த இடத்துல ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து 5வது கிலோமீட்டர் முடிகிறப்பையோ இல்ல 5வது கிலோமீட்டர் துவக்கத்திலேயோ ஒரு பப்ளிக் மீட்டிங்ல பேசுறாரு. முதல்ல அண்ணாமலை பேச ஆரம்பிக்கிறப்ப அந்த ஊரினுடைய சிறப்பு, அந்த தொகுதியினுடைய சிறப்பு, அந்த தொகுதியில் வெற்றி பெற்று சாதனை புரிந்த முன்னாள் எம்எல்ஏக்கள்
எம்பிக்களுடைய செயல்பாடுகள், அந்த ஊர்ல இருக்கிற திருக்கோயில்கள், அந்த திருக்கோயில்களுடைய பெருமைகள், அந்த திருக்கோயிலுக்கு வந்துட்டு போனா என்ன நன்மை நடக்கும், அந்த ஊர்ல இருக்கிற கைவினை கலைஞர்கள் யார், அங்க யார் என்னென்ன கைவினை பொருட்களை செய்யறாங்க, அவங்களுக்கு எப்படி நம்ம முன்னேற்ற பாதையில் அவங்களை கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இந்த இந்த தொகுதிக்கு வந்து என்னென்ன தேர்தல் அறிக்கையில் திமுகவால் கொடுக்கப்பட்டது, அதையெல்லாம் எப்படி செயல்படுத்தப்படவில்லைன்னு மிக தெளிவா நீண்ட உரையை நிதானமாக ஆட்டி இருக்கிறார் திரு அண்ணாமலை. இதை விட வேற பணி என்னங்க செய்யணும்? மீட்டிங்கை முடிச்சுட்டு 5 கிலோமீட்டர் நடந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஊர்ல உள்ள சுதந்திர போராட்ட தியாகி இருந்தா போய் பார்க்கிறாரு, தமிழ் ஆய்வாளர்களை போய் பார்க்கிறாரு, அங்க இருக்கிற சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடிய, மண்பாண்டம் செய்யக்கூடியவங்க, ஓலை தொழில் செய்யக்கூடியவங்க, பனைமேரிகள், பனைமரத்திலிருந்து பதநீர் எடுக்கக்கூடிய தொழிலாளர்கள், இவங்களெல்லாம் போய் பார்க்கிறாரு, கருப்பட்டி தயாரிக்கிறது போய் பார்க்கிறாரு, பனங்கற்கண்டு தயாரிக்கிற தொழிலாளர்களை போய் பார்க்கிறாரு, அவங்களெல்லாம் ஊக்கப்படுத்துறாரு, இந்த தொழிலெல்லாம் இப்படி செய்யணுங்கிறாரு, தென்னங்கல்லும் பனங்கல்லும் இந்த நாட்டுக்கு கொண்டு வரணும், மாநிலத்தில் கொண்டு வரணும், கெமிக்கல் சாராயத்தை ஒழிக்கணும் அப்படின்னு பப்ளிக் மீட்டிங்ல பேசுறாரு. ஒவ்வொரு ஊர்லையும் சிவகங்கை போறாரு, சிவகங்கையில மண் தொழிற்சாலை, மண்பாண்டங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவங்கள போய் உட்கார்ந்து அந்த தொழிலை பார்க்கிறாரு. இதெல்லாம் அந்த தொழிலை எடுத்துக்கொள்ளக்கூடிய, அந்த தொழிலை விருப்பத்தை மக்களுக்கு உண்டாக்கக்கூடிய செயல் இல்லையா? இதெல்லாம் செய்யலையா திரு அண்ணாமலை அவர்கள்? ஒவ்வொரு தொகுதியிலையும் பண்ணியிருக்காரு. இதை ஏதோ 2 தொகுதியில பண்ணாரு, 2 தொகுதியில பண்ணலன்னு இல்லை. மெட்ராஸ்ல இருந்த 16 தொகுதிகளுக்கும் டிராபிக் ஜாம் ஆயிடும் சொல்லி கொடுக்கல. அதனால அரங்க கூட்டமாக மெட்ராஸில் நடத்தப்பட்டது. அந்த 16 தொகுதிகளை விட்டு மற்ற அனைத்து தொகுதிகளுக்கும் ஒரு தொகுதிக்கு 5 கிலோமீட்டர் நடந்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 2 தொகுதி கவர் பண்ணாங்க. காலம்பரம் 5 கிலோமீட்டர், சாயந்தரம் 5 கிலோமீட்டர் நடந்திருக்காரு. கேரவெல்லியா பயணம் பண்ணாரு. ஒரு பத்திரிகையாளர் வரான், தன்னை சந்திக்கணும்னு பேட்டி கேட்கிறான், யாத்திரையை பத்தி கேட்கணும்னு சொல்றான்னா அவனை ரோட்ல உட்கார வச்சு பேச முடியாது. அப்ப பத்திரிகையாளர் சந்திக்க அந்த கேரவனை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கேரவன் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஒரே ஒரு கேரவன். அந்த கேரவன்ல கடைசி வரைக்கும் ஏறவே இல்லை அண்ணாமலைங்கிறதா உண்மையான செய்தி, மிக உண்மையான செய்தி. அப்புறம் என்ன சொல்றாரு, போன்ற ஒரு சேனல்களுக்கு 20 லட்சம் ரூபா 30 லட்சம் ரூபா பணம் கொடுத்து போய் இன்டர்வியூ கொடுத்து அவன் 10 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு, 5 மில்லியன் வியூஸ் போயிடுச்சுன்னு அவன் ஆர்டிபிஷியலா வியூஸை உருவாக்குறான், அதுக்கு போய் அடிமையை போய் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறான்னு சொல்லிட்டீங்க. அப்படிப்பட்ட நிலையில அண்ணாமலை இல்லை. அதை புரிஞ்சுங்க மாரிதாஸ். தான் வியூஸை ஏத்துறான், ஃபோர்ஜரி பண்ணினா நீங்களும் அதை செய்வதாக நான் உங்களை குற்றச்சாட்டுறேன். செய்யறான்னு நீங்க செய்ய மாட்டீங்களா? அவன் தொங்குறான் அண்ணாமலை அவர்கள்ட்ட. அண்ணாமலை வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தா அந்த இன்டர்வியூ மூலியமாக தனக்கு வியூஸ் ஏறும், வியூஸ் பெருசா போகும், நம்ம சம்பாதிக்கலாம் சேனல்காரங்க நம்புறாங்க சார். அதனால அவங்க இவங்களை தேடி வர்றாங்க. அண்ணாமலை தேடி போயெல்லாம் இன்டர்வியூ கொடுக்கல. அண்ணாமலை ஒரு பிரஸ் மீட் கொடுத்தா அகில உலக ஊடகத்தில் இருந்து, அகில இந்திய ஊடகத்தில் இருந்து அத்தனை பேர் வந்து நிக்கிற அண்ணாமலைக்கு காத்துக்கிட்டு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு. ஒரு அரசியல் பிரச்சனையோ, ஒரு பொது பிரச்சனையோ, ஒரு அகில இந்திய பிரச்சனையோ, ஒரு உலக பிரச்சனையோ, அண்ணாமலையின் பார்வை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க அத்தனை பத்திரிகைகள் வந்து குமீரா அவர்கிட்ட. அவர் வந்து யூடியூப் சேனலுக்கு தான் போய் 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து என்னை ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்ல போறாரா? அவர் என்ன 3ஆம் தர அரசியல்வாதியா? அவரை நோக்கி பத்திரிகையாளர் வரப்ப இவர் ஏன் சார் யூடியூப் சேனல்ல போய் போகணும்? யூடியூப் சேனலுக்கு பணம் கொடுத்து தன்னை ஏன் சார் ப்ரொமோட் பண்ணிக்கணும்? இந்த அடிப்படை அறிவோட நாங்கள் சிந்திக்க மாட்டோம், பிஜேபி தோன்ற சிந்திக்க மாட்டோம். இதெல்லாம் இப்படி அநியாயமா பேசுறீங்க, உங்களுக்கு நியாயமா படுதா? அதெல்லாம் பணம் கொடுத்து கூப்பிடுறாங்களா? பணம் கொடுத்தா போய் இன்டர்வியூ கொடுக்குறாரா? பணம் கொடுத்தா அவங்க வந்து ஃபோர்ஜரியா வந்து வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறாங்களா? அப்படிப்பட்ட அவசியம் அண்ணாமலைக்கு இல்லை, தேவையும் இல்லாது. அவங்க இன்டர்வியூ கேட்டு வர்றாங்க, அவங்கள ஹானர் பண்ணணும். அவங்களும் டிஜிட்டல் யுகத்துல ஒரு முத்திரையை வச்சிருக்காங்க, பெரிய நிர்வாகத்துக்கு வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கிறாங்க. அவங்க இன்டர்வியூ கேட்குறாங்க, அவங்களுக்கு போய் இன்டர்வியூ கொடுக்குறாரு. வைகோ கூட தான் கொடுத்தாரு. வைகோ காசு கொடுத்தாரா? இப்போ நீங்க போடுற வீடியோக்கெல்லாம் யார் யார்கிட்ட காசு வாங்குறீங்க? யார் யார்கிட்ட காசு வாங்கிட்டு யார் யாருக்கு எகென்ஸ்டா வீடியோ போடுறீங்க? இப்படியும் கேள்வி வரும்ல மிஸ்டர் மாரிதாஸ். ஆனால் நாங்கள் அப்படி உங்களை குற்றம் சாட்ட மாட்டோம். நீங்கள் உண்மையான தூய்மையான தேசியவாதியாக உங்களை பார்க்குறோம். உங்கள் தலையில் நீங்களே மண்ணள்ளி கொட்டிக்காதீங்க, வேண்டாம். இன்னைக்கு போட்ட உங்கள் வீடியோ கொண்டு நாங்கள் பார்க்குறோம். நேற்று நீங்கள் பேசியிருந்தாலும் தொடர்ந்து ஆதரவு கொடுப்போம். நீங்கள் எங்களை சீண்டி கொண்டே இருந்தால் உங்களை காலில் போட்டு மிதிக்கவும் நாங்கள் தயங்க மாட்டோம். இது அண்ணாமலைக்கு சப்போர்ட்டு, பிஜேபிக்கு நாங்கள் சப்போர்ட். நாளைக்கு நீங்கள் கட்சிக்கு வாங்க, நீங்கள் மாநில தலைவராக வாங்க. அன்னைக்கு உங்கள் பின்னாடி இப்படி அண்ணாமலை பின்னாடி எப்படி நிற்கிறோமோ அதே போல் மாரிதாஸ் தலைமையை ஏற்றுக்கொண்டு மாரிதாஸ் பின்னாடி அணிவகுத்து நிற்போம்.
இன்னைக்கு வீடியோவில் உட்காந்து இப்படி ரவி பேசிவிட்டான், அவனை நீங்க அழிச்சு ஒழிக்கணும்னு நீங்க நினைச்சாலும் உங்களுக்காக நான் குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்க மாநில தலைவர் பிஜேபியா வந்தா கூட அதுக்கு முதல்ல நீங்க கட்சிக்குள்ள வரணும், கட்சியில அடிப்படை உறுப்பினர் ஆகணும், பொறுப்பை வாங்கணும், அந்த பொறுப்புக்கு செயல்படணும், மாநில தலைவராக உயரணும். மாநில தலைவராக உயர்ந்து நீங்கள் இந்த மாநிலத்தை பிஜேபியின் தலைவராக வழிநடத்தும் பொழுது உங்களுடைய அடிமட்ட தொண்டனாக இருந்து உங்கள் பின்னாடி அணிவகுத்து நிற்கவும் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். இது ஒன்றும் திமுகவோட குடும்ப கட்சி கிடையாது. அப்பனுக்கு வர பிள்ளைக்கு வர பேரனுக்கு வர கொள்ளு பேரன் போறதுக்கு 2 பீரியட் தானே ஒரு மாநில தலைவர் மாநில தலைவராக இருக்கலாம். அடுத்து நீங்க கட்சிக்குள்ள வந்தீங்கன்னா அடுத்த டேனுக்கு நீங்க மாநில தலைவராக கூட ஆகலாம்ல. கட்சிக்குள்ள வாங்க, செயல்படுங்க. உங்க செயல்பாட்டை பார்த்துட்டு மத்திய தலைமை உங்க மாநில தலைவராக்கும். அன்னைக்கு உங்க கூட அணிவகுத்து கை கோர்த்து உங்களோட நிற்போம். இன்னைக்கு அண்ணாமலை அவர்களோட நிற்பது போல மாரிதாஸ் தலைவரானாலும் நிற்போம். இல்ல ஒரு குப்புசாமியோ ராமசாமியோ கொய்சாமியோ யார் தலைவராக வந்தாலும் அந்த தலைமைக்கு நாங்கள் உண்மையாக நேர்மையாக செயல்படுவோம். திரு மாரிதாஸ் அவர்களே, இதோட நிறுத்திக்கங்க. இதுக்கு மேலேயும் நீங்க இப்படிப்பட்ட அநாகரிகமான ஒரு செயலை செஞ்சீங்கன்னா எங்க வார்த்தைகளும் அநாகரிகமாக இருக்கும் என்பதை கனிவுடனும் அன்புடனும் தெரிவிச்சுக்கிறேன்.